நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது ஒளிமின் விளைவு விதிகள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். The above detailed experimental investigation of photoelectric effect revealed the following result தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறதுன்னா, for a given metallic surface the emission of photoelectrons takes place only if the frequency of incident light is greater than a certain minimum frequency called threshold frequency. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெட்டல் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் இருக்குது, இந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடாது. த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சினா மினிமம் ஃப்ரீக்குவன்சி, ஓகேவா? ஸோ அப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடாது. அதை விட அதிகமான ஃப்ரீக்குவன்சி கொண்ட அந்த லைட் இந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் ஆனால்தான் இந்த மெட்டலிருந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்லுது, ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட், கொடுக்கப்படும் உலோக பரப்பிற்கு படுகதிரின் அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட சிறும அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே ஒளி எலக்ட்ரான் உமிழ்வு ஏற்படும். இந்த சிறும அதிர்வெண் மினிமம் ஃப்ரீக்குவன்சி சொல்கிறோம் இல்லையா, அது என்னது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி, அதாவது பயன் தொடக்க அதிர்வெண் எனப்படும். த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி அது 2 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், for a given frequency of incident light above threshold value, the number of photoelectrons emitted is directly proportional to the intensity of the incident light. The saturation current is also directly proportional to the intensity of incident light. இங்கே என்ன சொல்கிறேன்னா, செகண்ட் பாயிண்டில் த்ரெஷோல்டு வேலையோட ஹை ஃப்ரீக்குவன்சி ஒரு மெட்டல் மேலே அதாவது இன்சிடென்ட் ஆனால், த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சியோட ஹை ஃப்ரீக்குவன்சி கொண்ட லைட் இந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் ஆனால் என்னாகும்? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், ரைட்டா? அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குன்னா, இந்த லைட்டோட இன்டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ஓகேவா? அண்ட் ஆல்சோ சேச்சுரேஷன் கரண்ட்டும் இந்த லைட்டோட இன்டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இது செகண்ட் பாயிண்ட் சொல்லுது. கொடுக்கப்படும் படுகதிர் அதிர்வெண்ணுக்கு உமிழப்படும் ஒளி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது படுகதிரின் செறிவிற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் தெவிட்டு மின்னோட்டமும் ஒளிச்செறிவிற்கு நேர்த்தகவில் அமையும். தேர்ட் பாயிண்ட், மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த மெட்டல்லேருந்து எமிட் ஆகுது இல்லையா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், அதில் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கும், ஓகேவா? அதில் மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி கொண்ட அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா அந்த லைட், அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? எது? மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். அதாவது ஒளி எலக்ட்ரான்களின் பெரும இயக்க ஆற்றலானது படுகதிரின் ஒளிச்செறிவை பொறுத்து அமையாது. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் from a given metal is directly proportional to the frequency of the incident light. ஸோ இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கொண்ட அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? அந்த லைட்டோட, இந்த இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்குவன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அந்த இன்டென்சிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஓகேவா? தேர்டு பாயிண்டில் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஃபோர்த்து பாயிண்டில் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எது? ஃபோட்டோ எலக்ட்ரானோட அது எமிட் ஆகுது இல்லையா, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அதாவது கொடுக்கப்படும் உலோகத்திற்கு ஒளி எலக்ட்ரான்களின் பெரும இயக்க ஆற்றலானது படுகதிரின் அதிர்வெண்ணிற்கு நேர்த்தகவில் அமையும். ஃபிஃப்த் பாயிண்ட்,
there is no time lag between incidence of light and ejection of photoelectrons. அதாவது அந்த மெட்டல் மேலே லைட் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இன்சிடென்ட் ஆகிறதுக்கும் அந்த மெட்டலிருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கும் டைம் தேவையில்லை. அதாவது அது ஃப்ராக்ஷன் டைமில் நடக்கும். அதுதான் நோ டைம். ஓகேவா, அது எல்லாமே ஃப்ராக்ஷன் டைமில் நடக்கும். இன்சிடென்ட் ஆகிட்டு உடனே என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அதாவது உலோகத்தின் மீது ஒளி படுவதற்கும் ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படுவதற்கும் இடையே காலதாமதம் இருக்காது. எல்லாமே ஃப்ராக்ஷன் டைமில் நடக்கும். கண்ணிமிக்கின்ற நேரத்தில் அந்த லைட்டை வந்துட்டு அதில் அந்த மெட்டல் மேலே இன்சிடென்ட் ஆகும், உடனே என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா. ஸோ திஸ் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேப்பா.